ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்து கணிப்பு நம்ம சொன்னோம். ஓகேவா? ஸோ அதனுடைய எண்ட் ஆஃப் தி ஸ்டேஜ் நம்ம வந்துட்டோம். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மெம்பர், ஓகேவா, டிஎன்பிசி மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு என்னது ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது, கட் ஆஃப் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டாரு. ஓகேங்களா? போட்டிருக்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு குழுவாக நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த வருஷம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழுவாக நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து போன வருஷமா அவர் இது மாதிரி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? போன வருஷமும் இதே மாதிரி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, போன வருஷம் அவர் சொன்னாரு, அதனுடைய மீனிங் எப்படி இருந்தது? ஓகேங்களா? போன வருஷமும் இதே மாதிரி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னாரு. ஓகேவா? அப்போ கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இப்போ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாரு, கட் ஆஃப் குறையுதுன்னு சொல்றாரு. அப்போ அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதை பார்த்தா இப்போ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 165 ரேஞ்சுக்கு வருமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசுன மாதிரி 170 ரேஞ்சில் வருமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய கணிப்பா இது இருக்கும். ஓகேங்களா? சரி, ரைட். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச், நம்மளுடைய குரூப் 4 2025க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேட்ச். கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துருக்கிறோம். சிறப்பு தமிழ் 11th 12th ஃபர்ஸ்ட் அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு புக் நியூ புக் 6 to 12th, நியூ புக் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12th ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் கவர் பண்ணியிருக்கிறோம். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் என்ன பண்ணியிருக்கிறோம், ஆல் சப்ஜெக்டாக கவர் பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன பண்ணுறோம், நம்ம வைக்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஃபுல் பேக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்றோம். ஓகே, ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஆன் டைமுக்கு கரெக்டாக வந்துடும். சொன்ன டேட்டுக்கு ஷெட்யூல் படி சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் நீங்கள் மேலே நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2022. ஓகேவா? இது வந்து எப்போ போட்டிருக்கிறாரு, 2022க்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களா வேகன்சிஸ்க்கு. அப்போ வந்து இவர் போட்டுட்டு விட்டது. ஓகேங்களா? எஃப்ஆர் ராஜ் ஏஆர்எம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போட்டார் இல்லைங்களா, அவரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு விட்டு தான் இது. ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. ஆஸ் குரூப் 4 ரிசல்ட் மார்ச் நவ். ஓகேவா? அண்ட் வேகன்சிஸ் ஸ்டாண்ட் அட் 10,117. ஓகேங்களா? 10,117 வேகன்சிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? ரீட் த போஸ்ட் வேர் இட் ஹாஸ் பின் கன்சிடர்லி இன்க்ரீஸ்டு. ஓகேவா? ஸோ என்னது வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அதை தான் நம்ம இங்கே காட்டியிருக்கிறோம். 10,117 வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இப்போ வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஓகேவா? சொல்லிட்டு அடுத்த லைனில் அவர் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. தேர்ஸ் ஆல்சோ லாஸ்ட் சென்டென்ஸ் தட் ஆஸ் டிஎன்பிசி ஹாஸ் நாட் அனௌன்ஸ்டு. ஓகே, பட் த கோச்சிங் சென்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆர் ஒப்பீனியன்டேட்டட். ஓகேங்களா? ஒப்பீனியன்டேட்டட் வியூ இஸ் எக்ஸ்பிரஸ்டு ஹியர், ஸோ டோன்ட் பி கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? அதாவது இந்த கோச்சிங் சென்டர்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த 10,117 வேகன்சிஸ் வந்தோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, வேகன்சிஸ் அதிகமாயிருச்சு, ஸோ கட் ஆஃப் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி வந்து வேகன்சிஸ் கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக கட் ஆஃப் அதிகமாக போகுதுன்னு எப்படி இப்போ எல்லாத்தையும் கிளப்பி விட்டு எல்லாத்தையும் நம்ப வச்சிட்டாங்களோ, அதே மாதிரி அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 10,017 வேகன்சிஸ் வந்தோடனே கட் ஆஃப் என்ன பண்ணுறது, குறைய போகுது அப்படிங்கிறத கோச்சிங் சென்டர்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதை இவர் பார்த்துட்டு அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. ஓகேவா? டிஎன்பிசி நாங்கள் சொல்லலை, கட் ஆஃப் குறைங்கிறத நாங்கள் சொல்லலை, கோச்சிங் சென்டர்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய தமிழாக்கம். புரியுதுங்களா? அதை தான் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன சொல்றாருன்னா, கட் ஆஃப் குறையுது அப்படின்னு கோச்சிங் சென்டர்ஸ் சொன்னதை இவர் எதிர்க்கிறாரு, இது இல்லைங்கிறாரு. புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்லிட்டாரு. கட் ஆஃப்லாம் குறையாதுப்பா, கட் ஆஃப்லாம் குறையறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இதை அவர் சொல்ல வராரு. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப்ல ஒன்றும் பெருசாக மாற்றம் இருக்காது அப்படின்னு இவரை வந்து சொல்ல வராரு. ஓகேவா? சரி, இவனுடைய தாக்கம் இப்போ 2019 கட் ஆஃப் குரூப் 4 கட் ஆஃப் என்ன எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, 168 வந்துச்சு. ஓகேவா? பிசிக்கு எவ்வளோ வந்துச்சு, 168 வந்துச்சு. ஓகேவா? இதே வந்து பார்த்தீங்கன்னா 2022 பிசிக்கு எவ்வளோ வந்துச்சுன்னா 167 வந்துச்சு. ஓகேவா? என்ன வந்துச்சு, 167 வந்துச்சு. இப்போ புரியுதுங்களா? இவர் சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியுதுங்களா? இவங்க வந்து கட் ஆஃப் குறையுதுன்னு சொன்னாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் ஒன்றும்
என்னது கட் ஆஃப் குறையுன்னு சொல்லலை, அவங்களுடைய கருத்து தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காதீங்க. நாங்களாம் வந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து நாங்கள் எதுவுமே கட் ஆஃப் குறையுதுன்னா நாங்கள் சொல்லலை. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டோம், கட் ஆஃப் குறையுதுன்னு டிஎன்பிசி தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறத மட்டும் இவர் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ புரியுதுங்களா? அப்போ எப்படி கம்பாரிசன் பண்ணுன்னா 2019 டிஎன்பிசினுடைய அஃபீஷியல் கட் ஆஃப் என்னவோ அதில் இருந்து தான் இந்த அடுத்த குரூப் 4க்கான கட் ஆஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. டிஎன்பிசி பொறுத்தவரை அவங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தான் வந்து டிஎன்பிசி கம்பேர் பண்ணுறோம். நம்மளுடைய கட் ஆஃப்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, நம்ம யாருமே அவங்களுக்கு தெரியாது, ரைட்டா? அப்போ 2019 ஒரு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 168 வரும்போது, இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்லாம் குறையிறது அது வந்து கோச்சிங் சென்டர்ஸ் தான் சொல்கிறாங்க, நாங்களாம் வந்து எதுவும் சொல்லணும்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. அப்போ வந்து கட் ஆஃப் குறையாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அப்போ பாருங்க, நாங்கள் 168, 2022 பாருங்க என்ன வந்திருக்குது, 167 வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ தெரியுதுங்களா? சும்மா ஒன்று மட்டும் வேரியேஷனில் வந்து என்னது கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேம் மாதிரி தான் வந்திருக்குது. ஓகேவா? அப்போ கட் ஆஃப்லாம் குறையில. இப்போ ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இது வந்து என்ன பண்ணல, குறையில அப்படிங்கிறத அந்த 2022 குரூப் 4 நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, காட்டிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காரு, வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேரியேஷன் இல்லை, வேரியேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டிட்டாரு. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ போட்டிருக்கிறாரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பணியிடங்கள் மேலும் அதிகரிக்கும். ஓகேங்களா? எப்பயும் போல போட்டாரு, போன வருஷம் போட்ட மாதிரியே போட்டாரு. அப்போ அதிகரிக்குது. இன்னொன்று போட்டுக்கிறாரு, கட் ஆஃப் மதிப்பெண் குறைய வாய்ப்பு. ஓகேங்களா? போன தடவை வந்து வேகன்சிஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னவர், அதே மாதிரி பிரைவேட் கோச்சிங் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, நாங்களாம் குறையுது, டிஎன்பிசி தரப்புலாம் குறையுதுன்னு நாங்கள் எதுவுமே உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? விளக்கம் கொடுத்துட்டாரு. அது அப்படியே தான் நடந்தது. இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க, வேகன்சிஸும் அதிகரிக்குது, கட் ஆஃப் மார்க்கும் குறையுதுன்னு சொல்லிட்டாருங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம எதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 2022 கவர்மெண்ட் கட் ஆஃப் எவ்வளவு, ஒரு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167, மீது எல்லா கம்யூனிட்டியும் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 167. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். ஓகேவா? எந்த கட் ஆஃப் இந்த வருஷத்துக்கு நம்ம எந்த கட் ஆஃப் கவர்மெண்ட் ஏதாவது கட் ஆஃப் சொல்லியிருக்காங்களா, இந்த வருஷத்துக்கு 2024 ஏதாவது கட் ஆஃப் சொல்லியிருக்காங்களா, அதுலேருந்து குறையுன்னு நம்ம எடுத்துக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது. ப்ரீவியஸ் இயர்ல என்ன கட் ஆஃப், கவர்மெண்ட் கட் ஆஃப், அதுலேருந்து தான் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணணும். ஓகேவா? இப்போ அவர் வந்து குறையுன்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்லேருந்து தான் நம்ம எடுக்கணும். ஓகே, எப்படி 2022க்கு 2019 கம்பேர் பண்ணி சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான். இப்போ 2024 எங்கேருந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா 2022 கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ 2022 பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 167 கட் ஆஃப் அப்படின்னா இதோட குறையும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? இதோட அது குறைஞ்சி வரும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படின்னா, போன தடவை வந்து மாறாதுன்னு சொல்லும்போது 1 மார்க் குறைஞ்சி வந்துச்சு, இந்த தடவை அவரே வந்து குறைஞ்சி வரும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா குறைஞ்சி வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 ரேஞ்ச் ஜேஏக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன், டைப்பிஸ்ட்டுக்கு நான் சொல்லலை. ஓகேங்களா? டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 8-9 கொஸ்டின் வேரியேஷன் வந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் வேரியேஷன் போன வருஷம் மாதிரி வந்துடும். அதை வந்து அடுத்தது நம்ம கட் ஆஃப்ல நான் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 165 தான் வந்து வர மாரி இப்போ அவர் சொல்லியிருக்கிறவருடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 165 ரேஞ்சு. ஓகேங்களா? 165 இப்போயே 165 இருக்கிறவங்க கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 158 இருப்பாங்க. அவங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மார்க் ஆட் ஆனிச்சுன்னா அவங்க என்ன அது இந்த ரேஞ்சுக்கு உள்ளார வருவாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபைனலாக ரிசல்ட் வரும்போது 165 ரேஞ்ச் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயை வந்து போட்டி போடுற மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நான் 3 வருஷத்தினுடைய என்னது அவர் சொன்னதை 2 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததை வச்சு நான் கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். கண்டிப்பாக இந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணமும் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? எப்படி சார் இந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இதுக்கான காரணமும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 2022 இது டஃப் அப்படிங்கிறது தெரியும். தெரியாத கேள்வி நிறைய அதில் இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக போகுது, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு அவரே சொல்லிட்டாரு. வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஆஃபே குறைய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அவரே சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்படின்னா ஒரு பெரிய வேகன்சிஸ் கண்டிப்பாக வரதான் போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து போன வருஷம் அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா? கிரேஸ் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் ஐ திங்க் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின்ஸ் வரலாம்.
ஓகேங்களா 7 கொஸ்டின்ஸ் தான் இந்த தடவை நல்ல கிளைமில் வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா அப்போ கொஸ்டின் பேப்பரும் டஃப், வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது. கிரேஸ் மார்க் போன வருஷம் அளவுக்கு இல்லாமல் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கரெக்டான ஒரு இதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி வரும். என்னை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொஸ்டின் வரலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன வருஷம் மாதிரி 11 கொஸ்டின்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா போன வருஷம் அந்த கிரேஸ் மார்க் தான் அந்த கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்த கிரேஸ் மார்க் தான். ஓகேங்களா அதனால இந்த வருஷம் அந்த மாதிரிலாம் வராது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அவருக்கு சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவர் இது பண்ணிட்டு தான் இதை வந்து அவர் சொல்றாரு. புரியுதுங்களா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கட் ஆஃப் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே கட் ஆஃப் குறையுதுன்னு அவர் சொல்லவே மாட்டாரு. அவரே கட் ஆஃப் குறையுதுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது போன வருஷத்தினுடைய கட் ஆஃப் தான் நம்ம என்ன பண்ணோம் எடுத்து நம்ம கம்பேர் பண்ணோம். ஓகேங்களா அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னா இந்த குரூப் 4ல 165 ரிசல்ட் வரும்போது ஜேஏவுக்கு 165 ரேஞ்சில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அவர் சொன்னதனுடைய அர்த்தமும் அதுதான் அப்படிங்கிறது நம்ம என்னது சர்ச் பண்ணவர்களும் அதுதான் தெரியுது. ஓகேங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இதுதான் நடக்கும். ஓகேங்களா நான் அடுத்தடுத்த வீடியோவில் கட் ஆஃப் உங்களுக்கு எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஓகேங்களா எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் போடுறேன் நான். ஓகேங்களா ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய அனலைஸ். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகி வந்து இப்போ வரும்போது இந்த ரேஞ்சுக்கு தான் இப்போ வரப்போகுது. ஓகேங்களா அதனால எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 170 172 இதெல்லாம் வந்து யாரும் நம்பவே நம்பாதீங்க. ஓகேங்களா 165 ரிசல்ட் வந்த வாட்டி ஜேஏவுக்கு இருக்கிறவங்களாம் ரெடியாக இருங்க. ஓகேங்களா ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி கம்யூனிட்டியில் தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி தான் இந்த ரேஞ்சு. எஸ்சிலாம் வரும்போது இன்னும் ஒரு 3 மார்க் குறையும். ஓகேங்களா எஸ்டிலாம் வரும்போது இன்னும் ஒரு 5 மார்க் குறையும். ஓகேங்களா அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சொன்னது வந்து வேகன்சிஸ் இன்க்ரீஸ் சொல்லியிருக்கிறத பற்றி வச்சு நான் சொல்கிறேன். ஓகேங்களா கட் ஆஃப் குறைங்கிறதையும் அவர் கொடுத்த குழு வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் வேகன்சிஸ் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்குது. ஆனால் இந்த அளவுக்கு கை கொடுக்கும், இந்த அளவுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ தெரியுது. ஓகேங்களா நம்பர் என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து ஃபால் ஆகுது, குறையுது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஓகேவா ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100% இருக்குது. ஓகேவா பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.